வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் புதுசாக விளைஞ்சதை ஷேர் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை தான் உங்களோட நான் பண்ணிக்க போகிறேன். என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேடகி மிளகா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸிபிஷனில் நம்ம வாங்கிட்டு வந்தோம். ஏதோ நார்த் இந்தியன் சைடு மிளகா. இது ஃபஸ்ட் டைம், இது வந்து 2வது ஈல்டு. ஃபஸ்ட் டைம் ஈல்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, இதை விட ஒரு மடங்கு இன்னும் பெருசாக இருந்ததுங்க. நல்லா நீளமாக வந்திருந்தது மிளகா. சூப்பராக இருந்துச்சு. நல்ல காரமாகவும் இருந்துச்சு, நல்ல நீளமாகவும் இருந்துச்சு. நம்ம சம்பா மிளகா 4 மிளகா யூஸ் பண்ணோம்னா இதில் ஒரு மிளகாக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அசுவினி பூச்சி வந்து அதுக்கப்புறம் அதில் அதை இதையும் ஸ்ப்ரே பண்ணி அதை கிளியர் பண்ணி இப்போ மறுபடியும் காய்ச்சிருக்குது. இதை பாருங்கள், இது காய் நல்ல நிறையவே காய் பிடிக்குது இந்த ரகம் அப்படிங்கிறது. இதை பாருங்கள், இதுவும் வந்து பேடகி மிளகா தான். நிறையா இதுவும் எல்லாம் அசுவினி பூச்சி வந்து மறுபடியும் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டேன். இப்போதைக்கு நமக்கு நல்லா நீள நீளமாக காய் வைக்கிது. நல்லா காரமாகவும் இருக்குது இந்த மிளகா. ஒரு மாதிரி டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்குது. இது போட்டு செய்கிற சமையல் வந்து டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தி கீரை. இந்த சக்கரவர்த்தி கீரையை ரொம்ப நாள் அரும்பாடுபட்டு வளர்த்துருக்குறேங்க. அப்படி ரொம்ப சிரமப்பட்டு வளர்த்த ஒரு கீரைன்னு சொல்லலாம். ஆனால் ஈஸியாக தான் வளருது. ஃபஸ்ட்டு டைம் நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகிறது தான் ரொம்ப சிரமமாக இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அசாம் அந்த ஜெயண்ட் டொமேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தக்காளி ரகம். இது பார்த்திங்களா, தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெருசாகும். நல்லா ஓரளவுக்கு பெரிய 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 தக்காளிகளாக வருது. நம்ம ஹைப்ரிட் தக்காளி மாதிரியே இந்த நாட்டு தக்காளி வந்து பெரிய சைஸுக்கு வருது. இது ஒரு நம்ம பேக்கில் வச்சுருக்கிறதுனால செகண்ட் ஈல்டு வந்து உங்களுக்கு சைஸ் கம்மியாக இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு ஈல்டு வந்து நல்ல பெரிய தக்காளியாக வருது. அப்புறம் செகண்ட் ஈல்டு அப்படி அப்படியே குறையறக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடம் தக்காளி. இது பாருங்கள், இன்னும் நிறைய தக்காளி போட்டேங்க. அதில் வந்து இப்போதைக்கு குடம் தக்காளி, இது மஞ்சள் குடம் தக்காளி, இதுலேயே சிகப்பு குடம் தக்காளியும் இருக்குது. இதெல்லாம் இப்போ தான் திரும்பவும் விதைகள் சேகரித்து நட்டுட்ருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. வித்தியாசமாக நம்ம விதைக்கணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் விதைக்கலாம். இன்னும் வர வர உங்களுக்கு ஒவ்வொரு இதுவும் காட்டுறேன். ஈல்டு எடுக்கிறதையும் நான் இனிமேல் காட்டுறேன். இப்போதைக்கு காய்ச்சிருக்கிறத ஒரு ஆர்வத்துக்காக நான் வீடியோ எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி புது வெரைட்டிஸ் ட்ரை பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.